கிறிஸ்மஸ் வந்துருச்சு. திரும்பியும் இயேசுவே நாமமே உயரணும், அல்லேலூயா. அது கிறிஸ்மஸ் பாட்டில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அவருடைய நாமத்தை உயர்த்துற ஒரு பாட்டு. உட்காந்து நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் எழுந்து நின்று பாட போகிறோம். சந்தோஷமாக உங்கள் நாமத்தை உயர்த்துங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உங்கள் நாமம் உயரட்டும், எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் நாமம் உயரட்டும், இந்த இடத்துல உங்கள் நாமம் உயரட்டும். இந்த திருப்பாலையில் எங்களை கொண்டாந்து வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை நாமத்தை உயர்த்துறதுக்கு. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். பாருங்களேன், அது செஞ்சோன்னா அவர் மீதி எல்லாம் பார்த்துக்குவார். நம்ம பிள்ளைகளுக்கானதை, நம்முடைய சபைக்கானதை, ஊழியத்துக்கானதை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. அல்லேலூயான்னா நன்றி சொல்கிறேன், துதி சொல்கிறேன். ஹலல்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. நன்றி சொல்கிறேன். இந்த வருஷம் முழுக்க 11 மாதங்கள் எங்களை நடத்தி டிசம்பருக்கு கொண்டு வந்தீங்களே, நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயானா நன்றி, நன்றி சொல்கிறேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. பெருங்கா
பாட்டை பாடலாம். இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. ஆனந்தமாய் பாடணும். சபைக்கு வந்தால் ஆனந்தமாய் பாடணும். நிற்கும் போதே நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிடுறேன். நாளையிலேருந்து 40 நாட்கள் காலை ஜெபம். காலைன்னா 10லேருந்து 1 மணி வரை. பொதுவாக வந்து ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டாலோ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டாலோ ஒரு ப்ரேயர் வைப்பாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பாருங்களேன், எத்தனை தடவை ஆலயம் கட்டி முடித்தாங்களோ அப்போல்லாம் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடினாங்க. அது மாதிரி பெரிய சுத்திகரிப்பு நடந்திருக்கு. எனக்கு வந்து எங்களுடைய சிபிஎம் சர்ச்சில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது. அப்படி எல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. நாளையிலேருந்து ஜனவரி 27 வரையும் போகுது. ஏன்னா சண்டேஸ் விட்டோம்னா, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் விட்டோம்னா 40 நாள் கவுண்ட் பண்ணால் 10லேருந்து 1 மணி வரை காலையில் ஜனவரி 27 வரை போகுது. என்ன எதுக்கு சிஸ்டர் என்கிட்ட கர்த்தர் தெளிவாக சொன்னது, எலியாவின் நடை. அது பேர் வந்து வாக் ஆஃப் எலைஜா. எலியாவின் நடை என்ன? எலியா வந்து சூரச்செடி கீழே உட்காந்துக்கிட்டு போதும் கர்த்தாவே அப்படி சொன்னது மாதிரி நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை, இப்போ நான் உனக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்குறதே, நீ 40 நாள் வெள்ளத்தோட 2 தடவை அப்பமும் தண்ணியும், தழலில் சுடப்பட்ட அப்பையும் தண்ணியும் கொடுத்து 40 நாள் எலியா தேவ பெல்லத்தினால் நடந்தான். அவன் நடந்த அந்த தூரத்தை நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தூரம். பாருங்களேன், பெயர்சபாவோட வனாந்திரத்திலேருந்து கீழே போய் கீழே போகிறார், இறங்கி போகிறார். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். மோசேயோட ஓரேப் வரைக்கும் ரொம்ப தூரம் 40 நாட்கள் நடந்தார். அதனால் உங்களுக்கு சூறை செடியின் அனுபவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, போதும் கர்த்தாவே இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் இந்த வருஷம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறவங்க, ஆனால் ஆன்லைனில் இதை வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணலாம். ஆன்லைனில் டெய்லி போடுறதுக்கு முடியல எங்களால். நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு விட்டிங்கன்னா, லைவ் போட்டு விட்டிங்கன்னா நல்லது தான். அப்போது டெய்லி பலன் பெறணும்னா 40 நாட்கள் பலன் பெற்று நடந்தான். தேவ பலத்தினால் நடந்தான். பலனே இல்லை அப்படி சொன்னீங்கனாலும் சரி, சூறை செடியில் உட்காந்துருக்கேன் அப்படி சொன்னீங்கனாலும் சரி. அடுத்தது முக்கியமானது என்னென்னா, அந்த 40 நாள் முடிஞ்ச உடனே தான் ஓரேபில் தான் அடுத்து என்ன செய்யணும்னு கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். 3 வேலை உனக்கு இருக்குது. எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, எகுவை அபிஷேகம் பண்ணு. எலியா கொடுத்தது. அப்போது வாழ்க்கை போயிடுச்சு, வருஷங்கள் போயிடுச்சு, அடுத்து என்ன செய்யணும்னு தெரில. அப்படி ஒரு இடத்துல வந்து நின்னீங்கனாலும், படித்து முடிச்சுட்டேன் அடுத்து என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு இடத்துல நின்னீங்கனாலும், நீங்கள் வந்து 40 நாட்கள் வாங்க, கர்த்தர் நம்மகிட்ட கட்டாயமாக பேசுவார். அவன் எலியாட்ட பேசினா நம்மகிட்ட பேசுவார். இல்லை, பைபிளே சொல்லுதில்ல தெளிவா, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு சொல்லுதில்ல. யாக்கோபில் தெளிவாக எழுதியிருக்கு எலியாவை பற்றி. அதனால் 40 நாட்கள் வாங்க, 10 to 1 ஜெபம், 1.5 மணி நேரம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், அதில் ஒரு 3/4 மணி நேரம் பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடினா அது என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சில அவுட்லைன் கொடுப்பேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். பைபிளில் உள்ள முழு ஓடி என்டி எல்லா தீர்க்கதரிசிகளை பற்றி. கிட்டத்தட்ட 70க்கு மேலே 88 பேர் இருக்காங்க. அதில் கள்ள தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசியெல்லாம் விட்டோம்னா ஒரு 70 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க அவ்வளோ பேரோட வாழ்க்கையும் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி கர்த்தருக்காக வாழ்ந்து முடித்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலையை முடித்தாங்க, அதை பார்க்க போகிறோம். சரியா? தீர்க்கதரிசிகளை பற்றி மட்டும். அதனால் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு வாங்க, டெய்லி எழுதுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களோட பேசுவார். கட்டாயமாக அடுத்து என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் எல்லாம் பேசுவார் கர்த்தர். அது ஒரு பொறுத்தனையாக நீங்கள் எடுத்து செஞ்சால் தான் உண்டு. ஏன்னா 40 நாட்கள்ங்கிறது கொஞ்சம் லாங் பீரியட் தான். முக்கியமாக பண்டிகை நேரங்களில் ஷாப்பிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நீங்கள் வந்து 10 to 1 வந்துட்டு சாயங்காலம் போல் ஷாப்பிங் போகலாம். கர்த்தருடைய காரியங்களில் கவனம் செலுத்துவோம். அந்த வருஷ கடைசியில் நன்றி சொல்லுவோம். சந்தோஷமாக கைத்தட்டி ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர். எத்தனை பேர் வரணும் ஆசை? 40 நாட்கள் வருவீங்க. Suvala
காத்திடுவாரே. அல்லேலூயா என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். நீங்க பாடுங்க, தெரிஞ்ச பாடுங்க. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாது என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றால் நல்ல கைத்தட்டி, கைத்தட்ட சத்தம் கேட்கல, கைத்தட்டி நோத்தடவை. வல்ல தேவன், வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாது என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். பயப்படாதே என்று உரைத்தாரே, பாரில் எந்தனை மீட்டெடுத்தாரே. பயப்படாதே, சத்தமாக சத்தம் கேட்கட்டும். எந்தனை மீட்டெடுத்தாரே, பேரை சொல்லி அழைத்திட்டாரே. பேரானந்தம் நான் சொந்தமானே, பேரை சொல்லி அழைத்திட்டாரே. பேரானந்தம் நான் சொந்தமானே. வல்ல தேவன் என்னோடு, நல்ல கைத்தட்டி, கைத்தட்டி பாடுங்க அவரை பார்த்து. வாரே. அல்லேலூயா என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். தண்ணீர்களை கடந்திடும் போது தயங்காதே உன்னோடு இரு. சொல்லுங்க, தண்ணீர்களை கடந்திடும் போது தயங்காதே உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது அதுன் பேரில் பற்றாதே என்றார். அக்கினியில் நடக்கும் போது அதுன் பேரில் பற்றாதே. நல்ல கைத்தட்டி சந்தோஷமா. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாது என்னை காத்திடுவாரே. சத்தம் கேட்கட்டும், சத்தமா பாடு. என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். உறுதியாய் உம்மை பற்றி கொண்டால் உண்மையாய் என்னை காத்திடுவீரே. சொல்லுங்க, உறுதியாய் உம்மை பற்றி கொண்டால் உண்மையாய் என்னை காத்து கொள்வீரே. கெஞ்சும் வேண்டுதல்கள் கேட்பீரே, தஞ்சம் வேறொருவர் உம்மை விட யாரும் இல்லப்பா. கெஞ்சும் வேண்டுதல்கள் கேட்பீரே, தஞ்சம் வேறொருவரும். நல்ல கைத்தட்டி. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே. அழகா பாடுங்க, நல்ல அழகா சத்தமா பாடுங்க. அல்லேலூயா என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். பயப்படாதே என்று உரைத்தாரே, பாரில் எந்தனை மீட்டெடுத்தாரே. பயப்படாதே என்று உரைத்தாரே, பாரில் எந்தனை மீட்டெடுத்தாரே. பேரை சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்தம் நான் சொந்தமானே. நீங்கள் அவருக்கு சொந்தம். சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்தம் நான் சொந்தமானே. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாது என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றால் பறிப்பேன், அல்லேலூயா என்றால் பறிப்பேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சத்தமா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சத்தமா சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி 11 மாதங்களும். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. தயவு செய்து அமர்ந்து கொள்ளலாம்.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மறுபடியும் தேவன் உங்களை காண செய்தார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. போன வாரம் ஏரல் அப்படிங்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அந்த சடங்கு காரியங்களில் நம்ம போக வேண்டியதாச்சு. என்னுடைய அண்ணனுடைய பேத்தி சேர்மன் இங்கே உட்கார் ப்ளீஸ். அவங்க அங்கே நல்ல ஒரு காஸ்பல் மீட்டிங்கில் பேச வேண்டியிருந்துச்சு. அந்த சடங்கே ஒரு நல்ல சுவிசேஷம். காரணம், பாதி சொந்தக்காரங்க இன்னும் இயேசுவை கண்டுக்கிடலை. அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொன்ன ஒரே காரியம், இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு வாழ வைப்பார், இயேசு உயர்த்துவார், இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். நானும் என்னுடைய மனைவியும் ஆராதனை நடத்தி அது ஒரு சடங்கு வீடுன்னு இல்லாமல், அப்போது பாஸ்டர் சடங்கு வீடு கொண்டாடலாமா, பர்த்டே கொண்டாடலாமா, சிலவங்க கொண்டாட்டமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காரணம், ஏரோது பிறந்த நாளில் தான் யார் சுயம்பாகி தூக்கில் போட்டாங்க. ஏரோது பிறந்த நாளில் தான் யார் யோவான் சானாங்க தலையை சீவிட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமை. கரங்களை தான் அல்லேலூயா. பிறந்த நாள் கொண்டாடலாமா, கொண்டாடுங்க. சடங்கு கொண்டாடலாமா, கொண்டாடுங்க. நானும் வைக்க தான் போகிறேன் சடங்கு. எப்படியாவது சுவிசேஷம் சொந்த பந்தங்கள் இயேசுவை கண்டுக்கிடணும், ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1100 பேர் அந்த ஃபங்க்ஷனில் அட்டம். பெரிய மண்டபம். ஏதோ இந்த சபையில் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். ஆண்டவர் அது ஒரு சபையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அநேகர் ஆண்டவருக்குள்ளே நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஓகே, இந்த நாளில் கூட நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி அருமையான டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ணே ஜஸ்டின் பிரபாகரன் அண்ணே நம்மத்திலே வந்துடுறது பெரிய சந்தோஷம். அவங்கள ரிஜாய்ஸ் அசம்பிளி சார்பில் இயேசுவின் நாமத்தினால இவங்களை வரவேற்கிறோம். நல்லா கரங்களை தட்டி வா. தொடர்ச்சியாய் அவங்க தன்னுடைய வேலை பழு நிமித்தம் கடந்து போக வேண்டியிருக்கிறனால தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க காவல்துறை ஆண்டவர் சமீப நாட்களில் போன வாரம் டாக்டர் ஜெயந்தி அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க.